விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சி சாதாரண கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் பவித்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 207 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதிமுக கவுன்சிலர் சோலைமலை மற்றும் மீனாட்சி ஆகியோர் தங்கள் வார்டுகளில் முறையாக மேம்பாட்டு பணிகள் செய்யப்படுவதில்லை என புகார் தெரிவித்த நிலையில் இவர்களின் புகாருக்கு தலைவர் பதிலளிப்பதற்கு முன்னதாக திமுக கவுன்சிலர் திருமலைக்குமார் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் சங்கர் கணேஷ் ஆகியோர் அதிமுக கவுன்சிலர்களை தடுத்து பேசியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றில் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொடங்கி வைத்தார். மேலும் இதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவு பெறும் எனவும் பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மானாம்பதி திருக்கோயிலுக்கு திருத்தீர் செய்யும் பணியினை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்து பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்வில் உத்தரமேரூர் ஒன்றிய திமுக செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் அருகே விஜிலன்ஸ் அதிகாரி என கூறி கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டி பணம் கேட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்டுப்புத்தூர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற சசிகுமார், கவின், பிரவீன்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் 3ஆம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாவல் மரக்கன்று நடும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மரம் நடும் பணியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை வனச்சரக அலுவலர் கணேசன் உள்ளிட்டோர் நாவல் மரக்கன்றை நட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூலி தொழிலாளியின் 9 வயது மகன் ஏபிலாஸ்டிக் அனீமியா என்ற அரியவகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்காக 35 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை பணம் தேவைப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வியனூர் குட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் பிர்லா தம்பதியினரின் மகன் ஸ்ரீபிரணவ் அரியவகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தன்னார்வ அமைப்புகளோ அல்லது அரசோ உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என சிறுவனின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவனுக்கு பிளாஸ்டிக் அனீமியான்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ கிம்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். 35 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வரை ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் கூலி வேலைக்கு தான் போவோம். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு கட்டாயம் பண்ணணும். அரசு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் கிராமங்களுக்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் பயணிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆபத்தை உணராமல் காட்டெருமை அருகே சென்று வீடியோ எடுத்த நபரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வனவிலங்குகள் நடமாடும் பகுதிகளில் வனவிலங்குகளை போட்டோ, வீடியோ எடுக்கக்கூடாது என அறிவிப்பு பலகைகள் வைத்தும் எச்சரிக்கை செய்தும் அதை மீறி வாகனம் ஓட்டி வீடியோ எடுத்ததால் அந்த நபர் குறித்து சத்தியமங்கலம் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் சாலையில் ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காட்டு யானை கரும்புகள் இருக்கிறதா என வாகனங்களை வழிமறைத்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 150 ஆண்டுகள் பழமையான நுழைவு வாயில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. மேலும் போக்குவரத்து இடையூறு காரணமாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நுழைவு வாயில் மீது லாரி மோதி சேதமடைந்த காரணத்தினாலும் இந்த நுழைவு வாயில் அகற்றப்பட்ட நிலையில் புதிய நுழைவு வாயில் கட்ட 33 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் மந்தமாக செயல்படும் மருத்துவத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல், அடிப்படை வசதிகளை செய்து தருதல் மற்றும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள போதுமான நிபுணர்களை நியமனம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது.
குமரி மாவட்டம் நாகர்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. சென்னை கொளத்தூர் GKM காலனி பகுதியில் நவராத்திரியை முன்னிட்டு 4000 பொம்மைகளுடன் மிக பிரம்மாண்டமான கொலு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்டைய தமிழர்களின் வரலாறு, ஆன்மீக ஸ்தலங்கள், புராணங்களின் தொகுப்பு போன்றவற்றை பொம்மைகள் மூலம் விளக்கும் வகையில் இந்த கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாமை பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் பாலகணபதி, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் பாஜக சார்பாக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இது எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்றாமல் ராமநாதபுரம் மாவட்ட மக்களை வஞ்சித்திட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் இங்கே வர்றதை பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது, கண்டனத்தை தெரிவிக்கிறது. எந்த விதமான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தாமல் செய்து கொண்டிருப்பது இருக்கிறது. ஆகவே இங்கே வரக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கருப்பு கொடி காண்பித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதை நாங்கள் தீர்மானம் செய்திருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக பண்ணுவோம். புதுக்கோட்டை மாவட்டம் புரஹாரப்பண்ணை கிராமத்தில் காவேரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளுக்கு அளவீடு செய்வதற்காக வந்த நில அளவை மற்றும் வருவாய்த்துறையினரிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் புறம்போக்கு நிலங்களை அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் விளைநிலங்களாக கையகப்படுத்த முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய விவசாயிகளிடம் அளவீடுகள் பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்த பின்னர் இந்த பிரச்சினை குறித்து முடிவு எடுக்கப்படும் என அரசு அலுவலர்கள் தெரிவித்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.